ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். நல்ல இன்னைக்கு சன்ரைஸ் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் அழகாக கோலம் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு மேலே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் முட்டைக்கோஸ் சாம்பார். ஸோ பருப்பை ஃபஸ்ட்டு வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏன்னா பருப்பு ஆறி நம்ம சாம்பார் வைக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து தாளிச்சுட்டு பருப்பு எல்லாம் வேக வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசாணிக்காய் பொரியல் தான். ஸோ பருப்பு வெந்ததெல்லாம் எடுத்து ரசத்துக்கெல்லாம் வேணுங்கிறது எல்லாமே மாற்றி விட்டாச்சு. ஸோ அரசாணிக்காய் வந்து அவ்வளோ சத்துங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு வந்து அதாவது சொல்லுவாங்கள்ல குண்டு பூசணிக்காய், அரசாணிக்காய், மஞ்சள் கலர் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அரசாணிக்காய். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதாமாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சின்ன சின்னதாக வெட்டக்கூடாது. ஓரளவில் நீள வாக்கில் வெட்டிடணும். ஏன்னா அது உடனே மாவு மாதிரி கரைஞ்சிரும். அதாவது எப்படி இருக்குன்னா மரவள்ளிக்கிழங்கு மாதிரி ஏறும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு அளவுக்கு பெருசாக வெட்டி போட்டால் தான் வந்து பொரியல் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச பருப்பில் அப்படியே கூட்டி பெருங்காய ரசம் வச்சு விட்டுட்டு அளவாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கும்போது மீதி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அளவாக தான் வைப்பேன் ரசமெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் தோசையெல்லாம் சுட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சு தண்ணி நல்லா கரைச்சி தயிர் போட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவர் வந்து சாப்பிடும்போது தண்ணிக்கு பதிலாக நீச்சு தண்ணி குடிச்சுக்குவார். சாம்பார் அரசாணிக்காய் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசமும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீச்சு தண்ணியும் எல்லாம் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேங்க. டிஃபன் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக செட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஸோ காலையில் இவங்களையெல்லாம் கட கட கடன்னு ஃபாஸ்ட்டாக தாண்டினா தான் மீதி உள்ள வேலையெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டேன். சின்னவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து. நான் தங்கம் பாயின்னு மட்டும் தான் சொன்னேன். அங்கே பாருங்கள் ஓடி வர்றது பார்த்தீங்களா? ஓடி வந்து அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி நம்ம பாசமான பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கோமே, இதை விட வேறு என்னங்க வர வேணும்? ஸோ அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. காலையிலே பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பெஸ்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் காய வச்சாச்சு. கிச்சன் வேலையெல்லாம் அப்படியே முடிஞ்சுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து ரோட்டில் வந்து ரோடு போட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே எல்லாமே நீட்டாக எல்லாம் கழுவி வீடு எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. தொடச்சிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்திங்க பூஜை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தலகாணி உரையெல்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. தீபமெல்லாம் போட்டேன். வியாழக்கிழமை ஸோ எல்லா குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா எல்லாத்தையும் நம்ம கும்பிடணும் இல்லையா? எல்லாமே கும்பிட்டாச்சு. இன்றைக்கி சின்னவ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதுக்குன்னா ரன்னிங்கில் வந்து கிளாஸ் வைஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்காளாம்மா. ஸோ அவங்க மேம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிரும் கொஞ்சம் பச்சரிசி எல்லாமே ஊற போட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் தான் வேணும்னு சூடாக அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வெண்பொங்கல் இப்படி பண்ணி விட்ருக்கு. வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியெல்லாம் ஊற போட்டாச்சு. அதுக்கு சீரகம், மிளகு நான் அப்படியே வந்து வேக போட்டு தாளிச்செல்லாம் இது பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் முந்திரி, மிளகு, சீரகம், எண்ணெய், கொஞ்சம் நெய் எல்லாம் விட்டு அப்படி குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டுருவேங்க. அது பாட்டுக்கு குழஞ்சு அழகாக வந்துடும். ஸோ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறியில் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் நம்மக்கிட்ட என்னென்ன சின்ன காய்கறி இருக்கோ அதெல்லாமே கலர்ஃபுல்லாக போட்டு எல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஸோ அதையும் போட்டுட்டு சாம்பாருக்கு எல்லாமே கூட்டி வச்சு விட்டாச்சுங்க. மெயினாக சின்ன வெங்காயம் போடுங்க. அப்புறம் வெறும் சாம்பார் பொடி போட்டால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட வைக்கணும். பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பும் கூடவே வந்து துவரம் பருப்பு கொஞ்சமும் சேர்த்திருக்கேன். அப்போ தான் அது ஒரு மணமாக இருக்கும். ஸோ 2ல் எது ஒன்று போட்டாலும் நல்லா இருக்காது. 2மே போடணும். தக்காளி நல்லா பழுத்தா ஒரே ஒரு பழம் போட்டால் போதும் இட்லி சாம்பாருக்கு. ஸோ அந்த இட்லி சாம்பாருக்கும் சாப்பிட்டுக்கலாம். 2வது வந்து வெண்பொங்கலுக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே விசில் வந்துருச்சு. ஸோ சாம்பாருக்கு ஒரு 4 விசில் விட்டுடலாம். ஒரு 2, 3 விசில் விட்டுடலாம். அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு ஒரு 5, 6 விசில் விட்டோம்னா நல்லா பதமாக வந்துருங்க. இந்த மாதிரி செம கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே நல்லா பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆச்சுப்பா வெண்பொங்கல் சாப்பிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லோரும் பிளேட் போட்டு அப்படியே நான் உட்காந்து அந்த சூடாக சாப்பிட்டா தாங்க அந்த வெண்பொங்கலோட டேஸ்ட்டே இருக்கும். அது மேலே அப்படியே நல்லா நெய் போட்டு சாப்பிட்டேங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.